யோகித் வரைஞ்சது வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. சூப்பராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் பண்ணால் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ட்ராயிங்லாம் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ வந்து போடவே முடியல. லாஸ்ட் வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு ஒன்று போயிட்டு வந்தோம். அது ஷார்ட்ஸாக போட்டோம். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் நிறைய போயிடுதுங்க. மழை வந்து நம்ம வயநாடுல இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வேலூரில் சரியான மழை. பகல் ஃபுல்லாக நல்லா வெயில் கொளுத்துது. நைட் ஆனால் சரியான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. யோகி திரிக்கிறான் நான் சொல்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குங்களா, கரண்ட் போயிடுது. நம்மளுக்கு வந்து நெட் வந்து கிடையாது. கொஞ்சம் நம்ம நிலத்தில் இருக்கிறதுனால வந்து நெட்வொர்க்கும் சரியாக வரதில்லை. அதனால் வந்து வீடியோ வந்து எடுத்தாலும் வந்து அது ஃபுல்லாக அப்லோட் ஆக மாட்டேங்குது. எடிட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் அப்லோட் ஆக மாட்டேங்குது. நான் அப்படியே வந்து இன்றைக்கினா ஆச்சுன்னா ஏன் மேலே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் சுத்தமாக கரண்ட்டே கிடையாதுங்க. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருந்தாலும் உள்ளே உட்காரவே இல்லை. சரி வாங்கப்பா போடுறது நம்ம மேலே உட்காந்து ஹோம் ஒர்க்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேலே கூட்டின்னு வந்துட்டேன். இப்போ நான் வந்து வீட்டை சுற்றி அப்படியே மேலே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த செவ்வாழை நட்டது செரி செடி ஃபுல்லாகவே வந்து நம்ம வீடு மட்டும் தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தாங்க தேங்கின்னு இருக்குது. நான் யோகித் அப்படியே பாருங்க, அதோ யோகித் செம்ம தண்ணிங்க. நம்ம வெட்டி வச்ச செம்பருத்தி செடியான காலை வைக்கிறது கூட இடமே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. அப்படியே நம்ம பக்கத்தில் அங்கே இருக்கோம்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த கிணறும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபுல்லாகிட்டு இருக்குது. எல்லா இடமுமே அப்படியே உண்மையாக வந்து இது வந்து ஒரு குட்டி வயநாடுன்னே சொல்லலாம். தினேஷை பாருங்களா, அவன் உட்காந்துக்கு முன்னாடி கம்ஃபர்டபுள் தான், உட்காந்து போடு. அவன் வந்து சம் போட்டுட்ருக்கான். யோகித் வந்து சோஷியல் எழுதிட்டே இருந்தான். சயின்ஸ் கொஞ்சம் ஹோம்ஒர்க் முடிச்சான். அதுக்குள்ளே எங்கே போனாருன்னு தெரில ஆள். அதுக்குள்ளே எஸ்கேப் பண்ணிடுறாரு. தினேஷ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? கொஞ்சம் ரீடிங் பண்ணணும். ஏன்னா கரண்ட் இல்லாதாலும் இப்போயே முடிச்சிடலாம். சரியா? டேபிள் சொல்லி பார்த்துட்டே எழுதணும் கண்ணா. சரி, அந்த ஆன்சருக்கெலாம் பாக்ஸ் போடுங்க. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து நிலத்துக்காருது. அதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது பாருங்க, அந்த பக்கம் வேர்க்கடலை நிலக்கடலை செடியே தெரியலிங்க. ஃபுல்லாக அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணியே தேங்கிட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டமாகுது. எங்கள் வீடு சுற்றி அந்த பாருங்கள், இந்த சைடு கூட பார்த்தீங்கன்னா நம்ம மாடெலாம் கட்டுவோம், அந்த இடம்லாம் கூட ஃபுல்லாகவே அப்படியே தண்ணி தேங்கிட்டு இருக்குது. இதை விட கொடுமை, நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு வழி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பாருங்க, இதுதான் நம்ம யோகித் பையன். இப்போ நம்ம போகிற வழி நீட்டுக்குமே வந்து தண்ணி போய்கிட்டே தான் இருக்குது. காயில் இன்னும் அதிகமாகிடுச்சு. இப்போ கொஞ்சம் என்ன இருக்குதா, தையல் காலை வைக்காத வாய்ப்பி கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு. அவன் கால் இது வந்து யோகித் காலித்து வந்து இது உள்ள விட்டான். அப்படியே வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கம்மா என்ன நினச்சின்னு. அவன் அந்த இந்த இவ்வளோ தண்ணியில் வந்து அதனால வந்து வேணான்னு சொன்னே போயிருக்கான். இங்கே பாருங்களேன், மழைக்கு வந்து பூ நல்லா வந்து பெருசு பெருசாகிடுது. ஆனால் பூ கொஞ்சமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது, அப்படியே பறிச்சுலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பூ வந்து ஃபுல்லாக பறிச்சு வந்துட்டோம். செடியில் என்னோடனே அப்படியே சூப்பராக நம்ம அப்படியே வெள்ளையாக அழகாக பூ பூத்து இருந்துச்சு. அப்படியே பறிச்சு வந்தாச்சு. சரி கரண்ட் இல்லாதனால நம்ம இங்கேயே உட்காந்து அப்படியே கட்டிடலான்னு சொல்லிட்டு கட்டிகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி கரண்ட் வந்துச்சு, வரல இன்னும். யோகித் வந்து கீழே போயிருக்கான். அவன் முடிச்சுட்டே இருக்கான். ஹிந்தி கொஞ்சம் முடிச்சான், இன்னும் கொஞ்சம் இருக்குது. சோஷியல் முடிச்சிட்டான், வேற என்ன முடிச்சிட்டான். அவன் மேக்ஸ் முடிச்சிட்டான், வேற என்ன முடிச்சான். இன்னும் ஹிந்தி தான் இருக்குது அவனுக்கு, அவ்வளோதான். ஹிந்தி இன்னும் வேற என்ன ஹோம் இருக்கு. சயின்ஸும் முடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மழைனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப கஷ்டமாகுது. அதாவது உரிய காலத்தில் பெஞ்சி கெடுப்பது மழையே, உரிய காலத்தில் பெய்யாத கிடப்பது மழையன்ற மாதிரி வந்து எனக்கு ஒரு பழமொழியே இருக்குது. அது திருக்குறள். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கலக்காய் செடியெல்லாம் வந்து அப்படி தண்ணி ஃபுல்லாக மூழ்கிடுச்சு. நம்மளது கூட வந்து பாவக்காய் செடியெல்லாம் போயிடுச்சு. பாகல், அதுக்கப்புறமா வந்து வேற செடி, சுண்டக்காய் செடி இல்லை, அவரை செடி, அப்புறமா வந்து அந்த வாட்டர்மெலன் இல்லை, முலாம்பழம், அது எல்லாமே வந்து தண்ணியில் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. சரி விடுங்க, அது வந்து ஏதாச்சும் ஒரு கடவுள் வந்து நியமிச்சிருப்பாருங்களா. எனக்கு இப்போ என்னது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அந்த வயநாடு மட்டுமே தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா வந்து அந்த மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ எனக்குமே வந்து வீட்டிலேருந்து வெளியே போனால் அந்த மெயினுக்கு போனாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி கொஞ்ச நேரம் தண்ணி பயங்கரமாக விட்டானுங்க. என்ன தரமா பண்ணுறானுங்க, போயிட்டு வந்து அப்படியே உட்காந்துருவானுங்க. நைட் எனக்கு லேட் ஆகிடும், நான் அப்பா திரும்ப காலையில் எழுந்திரிச்சு ஓட முடியாது. அதனால வந்து இப்போ என்ன பண்ணலாம், அதனாலே சீக்கிரமாக சரி வாங்கடா, கரண்ட் வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், வரலன்னா நம்ம மேலே மிச்சிட்டதுலன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு மேலே வந்து இந்த மாதிரி நிறைய பசங்களை வந்து கூட்டு வந்து மேலே வந்து என்னன்னா ஃப்ரீயாக இருக்கும். பசங்கிட்ட வந்து வீட்டுள்ள இருந்தால் தான் வந்து ஃபோனை பார்க்குறேன், அந்த லேப்டாப்பை பார்க்குறேன், அப்படியே கொஞ்சம் உள்ளே இரிட்டேட்டாக இருப்பாங்க. நேச்சராக வந்து இந்த மாதிரி இயற்கையாக வந்து இருக்கும்போது வந்து சூப்பராக இருக்கும், என்ஜாயும் பண்ணலாம். அது இவனுங்களை திட்டிட்டு அப்படியே ஓடிட்டு கொண்டா ஒரு இடத்துல திட்டலாம். ஏன் திட்டாத? இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூ பறிக்க போகும்போது நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்களே, அதே உள்ளேருந்து நான் வந்திருப்பீங்களா? நான் பார்த்துருப்பேன். உள்ள இருந்தா வந்தே இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இந்த பாருங்க பூ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இல்ல நான் கேட்டிருக்கேன் மேம் கிட்ட, எனக்கு டவுட் கேட்டிருக்கேன், சொல்லி தரேன்னு சொல்லிட்டாங்க. முடிச்சிடுங்க அந்த இது எடுத்து முடிச்சிடுவா. மேக்ஸ் எக்ஸசைஸ் முடிச்சிட்டியா? எல்லாமே முடிச்சிட்டியா? பாடுறா
அதே உள்ளந்தா டேய் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும் நான். யோகித் முடிச்சிட்டியாம்மா? போதும், சும்மா மேலே மேலே அடிக்காத, லைட்டாக அடிச்சுன்னா போதும். யோகித் வந்து ரக்ஷாபந்தனுக்கு வந்து ஷார்ட் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், பார்த்துட்டு இது வந்து வீடியோவில் பார்த்துட்டு மறக்காமல் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி நான் இந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் அலையத்து, இதில் நான் ஒட்டிக்கிறேன். அவன் அதை யோசிச்சது பாருங்க, அந்த சர்க்கிளாக கொஞ்சம் போட்டு அவனே தான் கை நான் வரைஞ்சது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவனே பண்ணான். அந்த அவுட்லைன் மட்டும் அதை கொஞ்சம் ஷேப் கொடுத்து நான் பண்ணி கொடுத்தேன். கலரிங்லாம் யோகித் தான் பண்ணது. யோகித் நல்லா பண்ண. தினேஷ் வந்து டென்சஸ் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணி முடிச்சிடுவார்னு நினைக்கிறேன். யோகித் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வெரி குட் யோகித். யோகித் வரைஞ்சது வந்து ரொம்ப 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 அழகாக இருக்குது. எனக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் பண்ணால் அவன் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ட்ராயிங்கில் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்னதாக வரையும்போது அழகாக வரைகிறான். அதே வந்து கொஞ்சம் பெருசாக வரைக்கும் இந்த கையில் நான் வந்து இதெல்லாம் நல்லா இல்லைம்மா, இதெல்லாம் இந்த மாதிரி கலர்லாம் அவனே அழைச்சிட்டு எப்பா நீ போட்டு கொடுப்பேன், நான் அவுட்லைன் மட்டும் அந்த பிளாக்ல போட்டுக்கிறேன்னு போட்டு கொடுத்துட்டேன். சத்தியமாக வந்து நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. இதை வந்து வீட்டில் இருந்ததே வந்து இந்த கயிறுலாம் போட்டு ரக்ஷாபந்தன் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி வந்து யோகித் சொன்னான், நான் வந்து கண்டிப்பாக செய்கிறேன், நான் சும்மா தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் வந்து உண்மையாகவே செஞ்சுட்டான். மேலே ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்துட்டானுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து இதுதான் படத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மழை வரத்துக்கு வந்து பக்கத்துலலாம் அப்படி கீச் 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 கீச்சுன்னு இது தவக்கலுக்காக கத்திட்டே இருக்குது, பயமாக இருக்குது. டக்குன்னு கப்பு சப்புன்னு அப்படியே தூங்கிடும் போல இருக்குது. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி vlog பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அட்லீஸ்ட் லைக்காச்சும் ஒன்று தட்டி விட்டுட்டு போங்க. இன்னொரு புது எல்லாம் சந்திக்கலாம். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.